லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்ததான நாட்களிலே அநேகம் காரியங்களை குறித்து அவர் பேசினாலும் கடைசியாக அவர் பேசினதான ஒரு வார்த்தை, சிலுவையிலே 7வது வார்த்தை என்று நாம் சொல்வதை காட்டிலும் அவர் உலக பிரயாணத்திலே இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே கடைசியாக சொன்ன வார்த்தை. அப்படித்தானே? அதுக்கு பிற்பாடு இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பேசினார் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கதா? இல்லை. அந்த வார்த்தை தான், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன். Father, in your hands I commit my spirit. இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாக அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது, அவர் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய மரணம் எல்லாம் எவ்வளவு நாம் அவருக்கு நன்றி செலுத்தினாலும் முடியாது. கடைசி நேரம், கடைசி தருணம், ஒரே ஒரு உயிர். ஊர்ல சொல்லுவாங்க, சாக போற இடத்துல ஒரு சின்ன நூலிடம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதானே? கடைசி நேரம் ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. அதே போல ஆண்டவர் சொல்றான், மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு சொன்னார், இயேசு தன்னுடைய ஆவியை விட்டார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 31:5 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். எப்படி? என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். யூத ஸ்திரீகள், யூத தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே அவர்கள் நித்திரைக்கு கடந்து போகும்போது, தூங்க போகும்போது யூத தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த கொடூரமான ராத்திரி, அந்த பயங்கரமான ராத்திரி, அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயப்பட்டு திகிலடைந்து கொண்டிருக்கிறதான அந்த ராத்திரி வந்தாலே அவர்களுக்கு பயம் உண்டாகும். சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள், என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் அதை சொல்லுகிறான், என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இதை மிகவும் அழுத்தமும் திருத்தமுமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே, இடத்துல பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை மட்டும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கல. கடைசி நேரத்தில் பார்க்கும்போது டெபாசிட்டட் ஹிஸ் சோல், அவருடைய ஆத்துமா, அவருடைய அன்பு, அவருடைய வாழ்க்கை முழுவதையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனம் பார்க்கும்போது மத்தேயு அதிகாரத்திலேயும் மார்க்கு அதிகாரத்திலே படிக்கும் போது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் லூக்கா அதிகாரத்திலே பிதாவே, என்னுடைய ஆவி உம்முடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த லூக்கா அதிகாரத்தை நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை தியானித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய முழு சரீரத்தையும் முழு சரித்திரத்தையும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் முழுமையாக எழுதுவதான ஒரு பரிசுத்தமான இந்த லூக்கா. இந்த லூக்கா இயேசுடைய சீஷன் கிடையாது, அவரோடு கூட இருந்தவன் கிடையாது. வேதத்தில் நாம் பார்க்கும்போது இவன் பவுலோட ஊழியம் செய்யும் போது பவுலோடு கூட அவரோடு கூட இருந்தவர் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் என்று சொல்லப்படுகிறது. இவன் இயேசுடைய செய்தியை கேள்விப்பட்டு இயேசுடைய சரித்திரத்தை எப்படியாவது நான் எழுதணும், எப்படி முழுமையான சரித்திரத்தை நான் எழுதுவது என்பதாக அவர் அங்கு யாரிடத்துல போனால் முடியும், யாரிடத்துல போனால் இயேசுடைய சரித்திரத்தை முழுமையாக சொல்லுவார் என்று சொல்லி அவர் கடைசியாக கண்டுபிடித்ததுதான் இயேசுடைய தாயாகிய மரியாள். இயேசுடைய தாயாகிய மரியாளிடத்தில் மிகவும் அன்பு வைத்து ஐக்கியம் வைத்து அவரோடு கூட இருந்து அவரிடத்திலே தான் இயேசு எப்படி பிறந்தார், எந்த நாளில் பிறந்தார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அதில் இருந்து கடைசி வரையிலும் முழுமையான சரித்திரத்தை இந்த மரியாளிடத்திலே கேட்டு இந்த லூக்கா எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை இந்த சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லப்படுகிறது, இயேசு
தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட தொடங்கினார், அந்த வாழ்க்கையை தேவனோடு கூட முடித்தார். ஹல்லேலூயா. அப்படிதானே? இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட தொடங்கினார், முடிக்கும் போதும் பிதாவிடத்தில்தான் ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவராக வந்தார், அந்த தேவனுடைய கையிலே தான் தன்னுடைய ஆவியை கொடுத்தார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது, இந்த வசனம் நாம் பார்க்கும் போது, மரணம் வேதத்திலே சரித்திரம் சொல்லுகிறது, மரணம் அவருடைய வாசலை வந்து தட்டி கொண்டிருந்தது என்பதாக. இயேசு ஒவ்வொரு இடத்திலையும் கலங்கி, அவர் ஆவியிலே கலங்கினார். அவருடைய பாடு மரணங்களை குறித்து அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணம் அவர் ஒவ்வொரு நிமிடமும் வாசலை தட்டி கொண்டே இருந்தது என்பதாக. கடைசியாக சொன்னார், பிதாவே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளிலே ஒப்புப்படுத்தேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு 3 காரியங்கள் இதில் வெளிப்பட்டது. இந்த வசனம் தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ளதான ஒரு உரையாடல், ஒரு கான்வர்சேஷன். அநேக வார்த்தைகள், 6 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தாலும் இந்த கடைசியாக அவர் சொல்கிறார், பிதாவே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் ஒப்புப்படுகிறேன். எல்லாம் சொல்லிட்டோம். தேவனே, என்னை கைவிட்டு தாகமா இருக்கிறேன், முடிந்தது ஆண்டவரே, அதோ உன் தாய், அதோ உன் மகன், எல்லா காரியத்தை முடிச்சிட்டோம். கடைசியா இயேசு என்ன சொல்றாரு, தன்னுடைய ஆவியையும் தேவனுடைய ஜீவனை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இதை நான் பார்க்கும்போது இட்ஸ் a prayer of communion. இது தேவனோடு கூட இருக்கிறதா ஒரு ஐக்கியம், பிதாவோடு கூட இருக்கிறதா ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட இருக்கிறதா ஒரு உறவை குறிக்கிறது. இரண்டாவதாக நான் பார்க்கும்போது இட்ஸ் a prayer of confidence. ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு தைரியம். யாரோடு? அவருடைய பிதாவோடு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இட்ஸ் a commitment. ஒரு ஒப்பு கொடுக்குதல். அப்படிதானே? ஒரு ஒப்பு கொடுத்தல் ஜெபம். இது சிலுவையில் இருக்கிறதான வார்த்தை என்று சொல்லும் போது சொல்றதை விட நான் சொல்வேன், சிலுவையிலே கடைசியாக ஆண்டவர் ஜெபித்ததான காரியம். It's a prayer of commitment. It's a prayer of communion. It's a prayer of confidence. Hallelujah. முதலாவதாக முதல் வார்த்தையாக இது it's a prayer of communion. ஒரு ஐக்கியத்தை குறித்து கூட சொல்லப்படுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இதில் சொல்லப்படும். யோவான் 17:2 வாசிக்கலாம். பிதாவே, வேலை வருது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக மாம்சமான யாவத்தையும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக இது வந்து இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நான் உம்முடைய குமாரன், நீர் என்னுடைய பிதா. 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு கிறிஸ்து மலையில ஜெபம் பண்ணும்படியாக போகிறார். தன்னுடன் கூட பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ண போகிறார். அவர் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக ஜெபிங்கள் என்பதாக. ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் ஜெபிக்கும் போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. இயேசுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. இங்கே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் பார்க்கிறார்கள். இயேசு எலியாவோடும் கூடயும் மற்ற மோசையும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே பேதுரு என்ன சொன்னாரு, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஏன்? உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக போட்டு நம்ம இங்கே இருக்கலாம். உடனே தேவன் அங்கே இடைப்பட்டு சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். என்ன சொல்றாரு? என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார், அவர் பிதா சொல்கிறார், அவர் ஞானஸ்நானம் எடுத்து எழுப்பின உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளையை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போறோம், நம்ம பையன் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வெளியே எங்க போனா தெரிஞ்சவங்க கேட்பாங்க, இது யாரு உங்க பையன், இது யாருன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என் பையன், என் பொண்ணுன்னு தான் சொல்லுவோம். என் நேச மகன் சொல்லுவோமா? என்னுடைய நேச மகன் என்று சொல்லுவோமா? என்னுடைய மகன், என்னுடைய மகன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நேசகுமாரன். ஐக்கியத்தை பாருங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதாவே கூப்பிடுறாரு. பிதாவே,
என்னோட ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர். இப்பொழுது நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஆவியை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் அவர்களுக்கு சித்தமானவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கும்போது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் இயேசு சொல்ற அந்த உலகத்துல எல்லா காரியங்களும் யாருனால கொடுக்கப்பட்டிருக்கு? பிதாவினால. அவரை பெற்ற தாயினாலையும் இல்ல, அவருடைய சகோதரர்களாலும் இல்ல, சகலமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றார்? பிதா தவிர வேறொருவனும் குமாரன் என்னார் என்று அறியான். குமாரன் அவனை எவனுக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருவனுக்கும் பிதா தவிர பிதா இன்னார் என்று அறியான். இது எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க. பிதா சகல காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இயேசுவும் தன்னுடைய பிதாவை, தேவனை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தான் சொல்வார். அவன் யாரு? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே மேசியா, அவரே கிறிஸ்து, உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிக்க வந்தவர் என்று நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்க வந்தவர். இந்த இயேசுவினால என்னுடைய பாவங்கள் நீங்கும், இவர்னாலதான் எனக்கு ரட்சிப்பு உண்டு யாரு சொந்த இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிதா செய்யக்கூடியதான காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவார். ஆமென். பாவிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். அவருடைய பாட நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவோடு கூட நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா! அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதுதான் என்ன சொல்கிறது? பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். குமாரன் பிதா தவிர எந்த ஒரு காரியத்தை செய்ததே கிடையாது. பிதாவும் எல்லா காரியத்தையும் யார் மூலமாக செய்தார்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் செய்தார். அப்படிதானே? அப்படிதானே? விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா! அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. ஒருவன், நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான், நான் அவனுக்குள்ளே நிலைத்திருப்பேன், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். யாரு? நாங்கள். இயேசு சொல்ற, ஒருவன் என்னிடத்துல அன்பா இருந்தால் என் வசனத்தை ஏற்றுக்கொள்வான். என் வசனத்தை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார். பிதாவும் நானும், நாங்கள் எங்க பண்றோம்? அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டும்படியாக கடைசி தருணத்திலேயும் அங்கே சொல்கிறார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக பாடுகள் அவர் பட்டாலும், அநேக அடிகள் பட்டாலும், சரீரம் எல்லாம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, 43 அடிகள் அடிக்கப்பட்டது என்று நான் சொல்லப்படுகிறது. கசிகளை பார்க்கும் போது அதெல்லாம் ஒரு சங்கிலி போல காணப்பட்டதாம். ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய உடம்பெல்லாம் பிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் கொட்டுகிறது. அவ்வளவு வேதனை அடைந்த இயேசு தன்னுடைய கடைசி நேரத்திலே நமக்காக, அவரோட பிதாவோட ஐக்கியத்தை நமக்கு காட்டும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பிதாவிடத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது? மனைவியோட ஐக்கியமா? புருஷனோட ஐக்கியமா? பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியமா? இல்லை என்றால் நண்பர்களோடு உள்ள ஐக்கியமா? எல்லாம் ஒழிந்து போகும். வேதத்திலே வசனம் சொல்லுது, நண்பர்கள் கைவிடுவார்கள், மனைவி கைவிடலாம், கணவன் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், கைவிடாத ஒருவரே உண்டு, அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நாம் ஐக்கியம் வைக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் வேண்டும். இருள் நமக்கு தேவையா? அந்த இருள் எல்லாம் மறைந்து போகிறது. ஒளியோட கூட நாம் ஆண்டோட சமூகத்திலே காணப்படுவோம். இருளுக்கும் ஐக்கியம், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஐக்கியம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது.
யார் சொல்லலாம்? தேவனுடைய சீஷன். இந்த அருமையான இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்ற சீஷன் கடைசி தருணத்திலே வந்து நின்று கொண்டு அவரை பார்த்து இயேசு சொல்கிறார், அதோ உன் தாயின் பலகை. அப்படிப்பட்டதான சீஷன் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இந்த சிலுவை மரண பாடுகளை தியானிக்கிறதான நாம், ஆண்டவரே நீ சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததான அந்த ஐக்கியம் இன்றைக்கு எனக்கு வேண்டும். நான் உம்மோடு கூட என்னுடைய வாழ்நாள் முழுவதும், என்னுடைய ஜீவிய காலம் முழுவதிலும், என்னுடைய குடும்பமாக தனிப்பட்ட ஜீவியத்திலையும் நான் உம்மோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன் என்பதாக நாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோம். இரண்டாவதாக பார்க்கும்போது இட்ஸ் a prayer of confidence. ஒரு நம்பிக்கை, அப்படிதானே? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். இயேசுக்கு நம்பிக்கை தைரியம் எப்படி வந்தது? பிதா கொடுக்கிறார், அப்படிதானே? தேவன் கொடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 17:4 என்ன வாசிக்கிறேன்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். என்ன ஒரு நம்பிக்கையான வசனம் பாருங்க. இன்றைக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எல்லா காரியங்களிலேயும் இயேசு தேவனை பூமியிலே மகிமைப்படுத்தினார். அவர் குருடர்களை பார்வையை செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், திமிர்வாதக்காரர்களை குணமடைய செய்தார், பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஒவ்வொரு காரியங்களையும் கடைசியாக அவர் என்ன பண்ணார்? சிலுவையிலேயும் பிதாவை மகிமைப்படுத்தினார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். நம்பிக்கை. போகும்போது இயேசு கிறிஸ்து, பிதாவே நான் என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த பூமியில செய்து நிறைவேற்றி விட்டேன். நீர் எனக்கு கொடுத்ததான எல்லா காரியங்களையும் நான் செய்து நிறைவேற்றி விட்டேன். எல்லா ஜனங்களுக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லிவிட்டேன். ஆண்டவரே, உம்மை நீ பிதா, நீ தேவன் என்பதை இந்த ஜனங்களுக்கு நான் வெளிப்படுத்தி விட்டேன். இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு இது சொல்ல ஒன்றுமில்லை, பூமியிலே நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை, நான் நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். ஆண்டவர் இனி நம்ம என்ன சொல்வோம்? விசுவாசிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாச சபையில் இருக்கிறோம், ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதாக. ஆனா நம்முடைய ஜீவன் போகிற நேரத்துல நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடித்தேன் என்று அவர் சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்லுவோம்? எண்ணி ஒன்று. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? இயேசுதான் மெய்யான தேவன் என்பதாக சொல்லுகிறோமா? நம்முடைய புரட்சிகள் மத்தியிலே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லுமா? இதை தவிர நமக்கு வேற என்ன வேலை உள்ளது? நாம அதை சொல்ல முடியுமா? இயேசு சொல்லிட்டார், ஆண்டவரே பிதாவே நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம சொல்லலாம், அவர் பிதாவுடைய குமாரன், இயேசுக்கு அந்த வல்லமை இருந்தது, அதனாலதான் அவர் அப்படி செய்தார். நமக்கு அந்த வல்லமை இருக்கா? விசுவாசிக்கிற இவனுக்கு எல்லாமே கூடும். மலையை பார்த்து, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும் அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த கடைசி நாட்களிலேயும் கூட வசனம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் அவரோடு கூட போக வேண்டும் என்பதாக. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கிரியைகள் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். அப்படியே 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் இனி உலகத்தில் இரேன், நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். எப்படிப்பட்டதான ஒரு ஒப்பு கொடுத்து பாருங்க. பிதாவே எல்லாம் முடிந்தது, இந்த சரீரத்தை அடிக்காச்சு, நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன். கடைசி ஜீவன், என்ற கடைசி ஜீவன் அது மட்டும் இருக்கிறது, அதை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் சும்மா ஒப்பு கொடுக்கல, நீர் எனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் இந்த உலகத்திலே நான் செய்து நிறைவேற்றி விட்டேன். இனி நான் உலகத்துல இருக்கல, நான் எங்க வருகிறேன்? உங்களிடத்திலே வருகிறேன். பிதாவே தேவனே நான் உங்களிடத்தில் வருகிறேன்.
இது ஒரு நம்பிக்கை. எவ்வளவு ஒரு தைரியம் தெரியுமா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம். என்ன தைரியம்? பிதாவின் நாமத்தினாலே இயேசு எதை கேட்டாலும் பிதா செய்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்கிறார் என்கிறாக நாம் அவர் மேல் கொண்டிருக்கிறதான தைரியம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் தான் இயேசு கிறிஸ்து கடைசியில சொன்னாரு, எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு நான் எல்லாமே முடிச்சிட்டேன், இனி உலகத்துல நான் இருக்கல, உம்மிடத்துல வருகிறேன். இது ஒரு நம்பிக்கையின் ஜெபம், ஒரு நம்பிக்கையின் ஜெபம், ஒரு தைரியத்தின் ஜெபம். ஹல்லேலூயா. இயேசு நம்ம சொல்றோம், இயேசு எல்லாரும் வார்த்தை சொன்னார், பிதாவே என்னுடைய ஆவி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவன் என்று சொல்லிட்டார். அவர் எப்படி சொன்னார்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன். finished. அதாக பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாம் முடிந்தது. இங்கே அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். அப்படிதானே? இனி எனக்கு உலகத்துல செய்ய ஒன்றுமே இல்லை, நான் உம்மிடத்திலே வருகிறேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இது ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜெபம், ஒரு ஒப்பு கொடுத்தலின் வார்த்தையாக காணப்படுகிறது. ரோமன்ஸ் 8:32 ரோமன் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரனிடம் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஐக்கியத்தை பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன். இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர்ல பிரியமாயிருக்கிறேன். இங்கேயும் சொல்றார், அந்த சொந்த குமாரன் என்று பாராமல் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணார்? அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார், இயேசு தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படிதானே? இதுதானே ஒரு ரிலேஷன்ஷிப். க்ளோஸ்ட் சர்க்கிள். நீங்க ஏதாவது ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, க்ளோஸ்ட் சர்க்கிள் டெலிவிஷன் என்பதாக அப்படியே அதை சுத்தி தான் வரும். அது எந்த ஒரு எண்டு கிடையாது, ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். அதே போல இங்க பிதாவும் இயேசுவும், பிதா தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்தா, குமாரன் தன்னையே இயேசு பிதாவுக்கு கொடுத்தார். இங்க எங்கேயாவது ஒரு மீடியேட்டர் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல யாராவது இருக்காங்களா? கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஐக்கியம். இதைதான் இயேசு எல்லாவற்றையும் உணர்ந்து சொல்கிறார், பிதாவே என்னுடைய ஆவி உங்களுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்டதான் ஐக்கியத்தை பார்க்கும்போது நம் வேதத்தில் அநேக காரியங்களை வாசிக்க முடியும். இயேசு மனுஷகுமாரனாகிய இயேசு தன்னை பாவிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். இயேசு தன்னை பாவிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தார், மனுஷர்களுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அடிக்கப்படும்படியாக, தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். இயேசு பாவியான மனுஷன் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறியப்பட்டவர்களாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் பாவியான மனுஷன் கையில. நீங்க அந்த ரோம ஜனங்கள் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாரும் கொடூரமான ஜனங்கள், மிகவும் கொடூரமானவர்கள். இயேசுவை அவங்க எப்படி அடித்தார்கள் என்று பார்க்கும்போது எல்லாருக்கும் மனவேதனை அடையும். ஆனா பார்க்கிறவங்க அதை அடிச்ச மனுஷங்க ரொம்ப கொடூரமானவங்க, நாம் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் பயங்கரமாக அடித்தாங்க, இழுத்தாங்க. இயேசுடைய சிலுவை அந்த பார்க்கும்போது அந்த முள் கிரீடம் தலையில சூட்டப்பட்டு அந்த கிரீடத்துல மேல ஒரு பெரிய போருக்கு அடிச்சாங்களாம். பைபிள் வசனம் சொல்றது, அந்த முள் அவருடைய கண்ணு வழியா வெளியே வந்தது என்பதாக. அவ்வளவு கொடூரமான ஜனங்கள். அப்படிப்பட்ட கொடூரமான ஜனத்துக்கு மத்தியில அவருடைய கைகளிலே இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பலியாக, ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய பலியாக தம்மை தாமே தேவனுக்கு பழுதற்ற ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம் லேவியராக பழைய பாடலை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவருடைய பாவ காரியங்களுக்காக மோசே, ஆரோன் அவர்கள் என்ன பண்ணாங்க? பழுதற்ற வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் அங்கு பலி செலுத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மையே ஒரு பழுதற்ற
பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவும் காணப்பட்டது. அந்த ஐக்கியத்திற்குள்ளாலே நாம் கடந்து வருவோம். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் செய்து முடித்தீர். நானும் உண்மையிலும் உம்மோடு கூட ஐக்கியப்படுகிற கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை நான் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதியும் என்பதாக நாம் சொல்லி தேவனோடு கூட நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.